ஹாய் மக்களே, இது உங்கள் நாட்டு நடப்பு. இந்த தமிழ்நாடு தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. இப்போது 4 கட்சிகளுமே அவங்க வாக்கு சேகரிப்பில் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கட்சியாக நம்ம லைனாக பார்ப்போம். இப்போது திமுக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்த உடனே செய்வோம், நாங்கள் வந்தால் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்த பிறகு செய்தது என்ன? அவங்க இருக்கிறப்போ செஞ்சுருக்காங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பிரிட்ஜு கட்டுறது இதெல்லாமே நல்லா பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. ப்ளஸ் நிறையா மாநில சுய உரிமைகளை விட்டு கொடுத்துருக்காங்க அதிகம். ப்ளஸ் ப்ரைவேட்டைசேஷன் இவங்க ஆட்சியில் நிறையா இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிவிட்டு இவங்க வச்சுருக்கிற இந்த டாஸ்மாக் மட்டும் இவங்களே கவர்மெண்ட்டே நடத்துது. ஈவன் தூய்மை பணியாளர்களை கூட ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. இது நிறையா அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நாங்கள் வந்தால் செய்வோம்னு 50 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோங்க. இப்பயும் சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் செய்வோம்னா. ஆனால் வந்த பிறகு ஏன் செய்யலை? இது இந்த கட்சி. ஏடிஎம்கே டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. டிஎம்கே ஆகட்டும் பிரிட்ஜெல்லாம் கட்டுவாங்க, இவங்க அதையும் கட்ட மாட்டாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் மாநில சுய உரிமைகளை ஒன்றியத்துக்கு விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க ஒன்றிய கட்டுப்பாட்டோட ஒன்றியத்தோட கூட்டணியில் இருக்கிறதால, பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதால. 3வதாக பார்த்திங்கன்னா இந்த தாவைக்கா புதுசாக வந்திருக்கிற கட்சி. இந்த கட்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொள்கைன்ட்டு எதுவும் கிடையாது. அவங்களுக்கே தெரியாது என்னென்ன கொள்கைன்னு என்னென்னு கேட்டால், உங்கள் கொள்கை என்னென்னு கேட்டால் கொள்கைன்னா என்னென்னு கேட்குறவங்க அவங்க. ப்ளஸ் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மார்க் இன்கம் வச்சு தான் அவங்களும் அடிப்படையாக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. ப்ளஸ் அது நடைமுறையில் சாத்தியமாகும்னா அவர் சொல்லியிருக்கிற ஃப்ரீபீஸ் எல்லாமே தமிழ்நாடு பட்ஜெட்டோடு அதிகமாக போகுது. ப்ளஸ் இதுவும் டிஎம்கே மாதிரி தான், இந்த திராவிட கட்சிகள் மாதிரி தான் இந்த கட்சியும் இயங்கும். 4வது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான். இவர் முழுக்க என்ன பண்ணுங்கன்னா பசுமை தாய் பொருளாதாரம் இதை தான் முன்னெடுக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா பால் அவர் முன்னுதாரணமாக ரொம்ப இன்கம் ஜென்ரேஷனாக அதை தான் சொல்கிறாரு. இந்த பாலே பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடி வருமானம் ஈட்டலாம், இந்த டாஸ்மாக் வெறும் 50,000 கோடி தான்றாரு. அப்போது தமிழ்நாடு ரொம்ப விவசாயத்துலேயும் பால்லையும் நிறையா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சீமானன்னு முன் வைக்கிறார். உங்கள் கருத்து சொல்லுங்கள். இந்த 4 கட்சிகளுக்கு யார் ஓட்டளிக்கலாம்? உங்கள் கட்சிகளை நீங்கள் பதிவு பண்ணுங்கள்.